இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு துயரச் சம்பவத்த தான் பார்க்க போறோம். என்னன்னா, நெறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. மும்பைல ஒரு 4 பேர் சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வந்து உயிரிழந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இதுதானா காரணம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கிளியரா வந்து தெரியாது நமக்கு. பட் 5 அதாவது 5 குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் சேர்ந்து ஒரு விருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரியாணி, புலாவ் எல்லாமே சாப்ட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்கவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மட்டும், மும்பைல இருக்கக்கூடிய இந்த 4 பேர் மட்டும், நைட்டு தூங்க போகும்போது, அத 1 மணி அளவுல வந்து தர்பூசணி சாப்ட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு தூங்கியிருக்காங்க. காலையில ஒரு 5 மணி அளவுல வந்து எல்லாருக்குமே வாந்தி, வயித்துப்போக்கு, தலை சுற்றல் இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. உடனே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்க போன உடனே அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல் மருத்துவமனைக்கு அதாவது மேல் சிகிச்சைக்காக வேற மருத்துவமனைக்கு போக சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுடைய இளைய மகள், அதாவது இவங்களுக்கு கணவன், மனைவி 2 மகள்கள் இருக்காங்க. இளைய மகள் வந்து முதல்ல இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா மனைவி இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா முதல் மகள் இறந்து போறாங்க. கடைசியா அந்த குடும்பத்தினுடைய தலைவர் வந்து இறந்து போறாரு. இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1, 1 1/2 மணி அளவுல வந்து சாப்பிட்டுருக்காங்க காலையில. சாப்பிட்டு 12 மணி நேரம் ஆகுறதுக்கு முன்னாடியே, இவங்க 4 பேரும் இறந்து போயிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து ஒரு அதிர்ச்சியான, ரொம்ப ஒரு கோர சம்பவம்னு கூட சொல்லலாம் நம்ம. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வந்து இறந்திருக்கிறது, ரொம்ப வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க சாப்பிட்டுருக்காங்க பிரியாணி. இந்த பிரியாணி சாப்பிட்ட மத்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்ப இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? எதனால இவங்களுக்கு மட்டும் இந்த மாரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க மட்டும் தான் இந்த தர்பூசணி பழத்த சாப்பிட்டுருக்காங்க. கடந்த வருடமும் இந்த நேரத்துல வந்து தர்பூசணிக்காக ஒரு பிரச்சனை வந்துச்சு. வந்து கலர்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி பிரச்சனை வந்துச்சு. இந்த வருஷமும் இந்த மாதிரி தர்பூசணிக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வருஷா வருஷம் தர்பூசணி விளைவிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரிடிய வந்து ஏற்படுது இந்த மாரி பிரச்சனைகள். இதற்காக இது வந்து தர்பூசணி வந்து இதற்காக வந்து கெட்ட பழமா? அது சாப்பிடக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது. ஏன்னா, இவங்க சாப்பிட்ட தர்பூசணியில வந்து என்ன இருந்துச்சு? ரசாயனம் கலந்திருந்துச்சா? இல்ல ஏதாச்சும் பூச்சிகள் வந்து இருந்துச்சா? இல்ல அவங்க எந்த ஒரு இதுல வந்து கட் பண்ணி வச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டாங்களா? எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ போலீசார் விசாரணையில வந்து இந்த தர்பூசணி பழம் அவங்க சாப்பிட்ட எல்லா பொருட்களையுமே வந்து ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா, இதுல என்ன பொருட்கள வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால அவங்க சாப்பிட்ட பிரியாணி, புலாவ், ரைஸ், அவங்க கிச்சன்ல இருந்த பொருட்கள், தண்ணி, அவங்க குடிச்சு வச்ச மீதி தண்ணி, அவங்க சின்னமன் போட்டு அதாவது பட்டை கலந்த தண்ணீர் குடிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே தர்பூசணி மீதி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து ஆய்வுக்காக அனுப்பியிருக்காங்க. ஏன்னா, எதுக்காகன்னா, எந்த பொருள்ல என்ன பொருள் கலந்திருக்கு? ஏன்னா, இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்குமே நல்லா தெரியுது. அதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டு, எந்த பொருள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து போலீஸார் வந்து இத எல்லாத்தையுமே வந்து இவங்க தர்பூசணி சாப்பிட்டாங்கங்கிறத வந்து மருத்துவர்கள் வந்து போலீஸாருக்கு சொல்லியிருக்காங்க. போலீஸார் வந்து தீவிர விசாரணையில இப்ப ஈடுபட்டிருக்காங்க. இப்போ தர்பூசணி இந்த வெயில் காலத்துல எல்லாருமே அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு பழம் வந்து தர்பூசணி. விலை மலிவாகவும் கிடைக்கக்கூடியது ஒண்ணு. ஒண்ணு இந்த நேரத்துல வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய தண்ணீர் பழம் வந்து இந்த பழம் தான், தர்பூசணி. இந்த நேரத்துல எல்லாருக்குமே ஒரு தலையில ஒரு பெரிய இடிய இறக்குற மாதிரி தர்பூசணி பழம் சாப்பிடக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழத்த வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமான முறையில பயன்படுத்தணும். இந்த பழம் மட்டும் கிடையாது. எந்த ஒரு பழமும் வாங்கும்போது, வாங்கிட்டு வந்து அதுல நெறைய ரசாயன பொருட்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. தர்பூசணிய பொறுத்த அளவுல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஜெக்ட் பண்றாங்க. கலருக்காக, அதோட இனிப்புத்தன்மைய அதிகப்படுத்துறதுக்காக, அத எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக, ரசாயன பொருட்கள் ஆட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த பொருட்கள வாங்கிட்டு வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு, அத கட் பண்ணி ரொம்ப நேரம் ஓப்பன்லயே வச்சுட்டு, அதுக்கப்புறமா சாப்பிடும்போதும், அது நெறைய தொற்று கிருமிகள் வந்துட்டு, நமக்கு உடலுக்கு வந்து அபாயத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளா அது மாறக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அதனால எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கட் பண்ணியாச்சுன்னா உடனே சாப்பிடுங்க. இல்ல அத வந்து அது வந்து பாதுகாப்பான முறையில வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இத எல்லாருமே நம்ம இவ்ளோ நாள் வந்து ரொம்ப ஒரு அலட்சியமா வச்சிருப்போம். இதுக்கு மேல வந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் வந்து ஓப்பன் பண்ணி வைக்காம, கட் பண்ணா உடனே சாப்பிடுங்க. இந்த தர்பூசணி வந்து ரொம்ப நேரம் கட் பண்ணி வச்சிருக்கும்போது, அதுல நெறைய தொற்று கிருமிகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. இதனால இனிமேலாவது நம்ம வந்து தர்பூசணிய சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. இது இயற்கையா விளைவிக்கக்கூடிய பழம் தான். அதனுடைய
அது எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கடைகள்லலாம் நெறைய இடத்துல வந்து கட் பண்ணியே விப்பாங்க. அந்த மாரி பழங்கள வாங்கி சாப்பிடாதீங்க. அவங்க எந்த மாரி வச்சிருந்தாலும், ஆ நமக்கு வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால நமக்கு வந்து குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களும் சரி, பாதுகாப்பான முறையில இருக்கணும்னு சொன்னா, ஆரோக்கியமான உணவுகள ஆரோக்கியமான முறையில சாப்ட்டு, ஒரு பொருள வாங்குறோம்னு சொன்னா, அத வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமான முறையில சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதுக்கு அப்புறமாச்சும் நம்ம சில சில பொருட்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சில பொருட்கள் கூட சில பொருட்கள் சாப்பிட்டா அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஆகி அது ஃபுட் பாய்சன் ஆகுற சான்ஸ் இருக்கு. அது வந்து விஷமாக மாறும் தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சில கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, அத பார்த்து எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களுக்கு பார்த்து குடுங்க. நம்மளும் சாப்பிடும்போது எந்த பொருள் சாப்பிட்டுட்டு, எந்த பொருள் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கவனமா இருங்க. இந்த மாரி ஒரு கோர சம்பவம் இதுக்கு மேல நடக்காம இருக்கிறதுக்கு, நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.